விழுப்புரம் நகரப் பகுதியில் உள்ள பாண்டிய நகர் மற்றும் காந்தி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். அங்கிருந்து செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைகிறார். ஹரிபிரசாத், நகரப் பகுதிகளில் என்னென்ன வகையான பாதிப்பை விழுப்புரம் மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க? வணக்கம் சிபி. அதாவது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியானது விழுப்புரம் நகர பகுதியின் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய பாண்டியன் நகர் மற்றும் காந்தி நகர் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த குடியிருப்பு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் நேற்று காலை முதலே இந்த பகுதியில் வெள்ள நீரானது சூழ தொடங்கியுள்ள நிலையில் நேற்று முதல் தற்போது வரை வெள்ள நீரானது மெல்ல மெல்ல வடிந்து வரும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள குடும்பத்தினர் தங்களது வீடுகளின் முதல் தளத்தில் தற்போது தஞ்சமடைந்துள்ளனர். சிலரை மாநில பேரிடர் மீட்பு படையினர் நேற்று இரவு மீட்ட நிலையில் சிலர் தங்கள் வீடுகளிலேயே தஞ்சமடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என்பது கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த குடியிருப்புகளில் இருந்து விழுப்புரம் திருச்சி நெடுஞ்சாலையில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் காண முடிகிறது. இதனால் விழுப்புரம் திருச்சி நெடுஞ்சாலையில் ஒரு புறத்தில் போக்குவரத்தானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு வாகனங்கள் திருப்பி விடப்பட்டுள்ளதையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த நீரானது விழுப்புரம் திருச்சி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த சாலை, அதாவது பாண்டியன் நகர் மற்றும் காந்தி நகர் பகுதியில் இருந்து வரும் மழை நீரானது பெருக்கெடுத்து அதன் அருகாமையில் உள்ள அன்னை இந்திரா நகர் பகுதியை பெருக்கெடுத்து ஓடுவதையும் நம்மால் காண முடிகிறது. இந்த ஏரி கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக இந்த வெள்ள நீரானது தற்போது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இந்த வெள்ள நீரானது அருகே உள்ள சாலமேடு ஏரியை அடைவதற்காக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினமே அந்த சாலமேடு ஏரியானது நிரம்பி அதிலிருந்து உபரி நீரானது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அந்தந்த தங்கள் வீடுகளில் உள்ள முதல் தளங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான பொதுமக்கள் இந்த வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை காண்பதற்காக சாலைகளில் நின்று வருகின்றனர். இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினரை ஈடுபடுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த இடத்தில் இருப்பதால் அவர்களை அப்புறப்படுத்தி இந்த பகுதியில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் நம்முடன் உள்ள மாற்றுத்திறனாளி ஒருவரிடம் தொடர்ந்து இந்த பகுதியில் வரும் வாகனங்களை பாதுகாப்பான முறையில் செல்வதற்காக வலியுறுத்தி வருகின்றனர். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். எவ்வளோ நேரமாக தண்ணி இருக்குது, எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க? நேற்று காலிலேருந்தே இருக்குதா, நேற்று 9 மணிலேருந்தே இருக்குது நேற்று. ஆனால் யாரும் எந்த சர்வீஸோ எந்த சோர்ஸ் பப்ளிக் சர்வீஸும் வரவே இல்லை. நேற்று அது பிறகு இன்ஃபார்ம் பண்ண தான் மதியம் 3 மணிக்கு மேலே வந்தாங்க, வேறு யாரும் வரல. அது பிறகு நாங்கள் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து ஒரு 50 பேர் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். மதியத்துக்கு மேலே தான் வந்தாங்க. வயதுரெட்டி இது ஏரியிலேருந்து வருது, இது சாலம்பட்டி ஏரிக்கு போகுது. இது குறைஞ்சது 500 வீடு இருக்கும். இந்த சைடில் பார்த்தா அப்படி மேக்ஸிமம் 300-400 வீடு இருக்கும். இது சாலம்பட்டி ஏரி, என்னாண்ட சாலம்பட்டி ஏரி இருக்குது. ஆனாங்கூர் மருதூர் ஏரியாலாம் அதனால் தாண்டி போகிறது. இது பின்னாடி இருக்கிற எல்லா இடமே ஃபுல்லாக டேமேஜ்னா, அது இல்லாமல் கரண்ட்டும் இல்லை. 2 நாளாக கரண்ட்டும் இல்லை. இப்போ இன்வெர்ட்டரும் முடிஞ்சிருச்சு, எதுவுமே இல்லை. சாப்பாட்டுக்கு ஃபுட்டும் இல்லை. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. நேற்றுலேருந்து இவர் ஃபுல்லாக இவர் தான் இருக்கார். நான் இது பார்த்ததுலேருந்து இவர் தான் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தார். ஆனால் வேறு யாருமே வந்த மாதிரி தெரியல. நான் ரொம்ப அடிச்சுட்டு போகிறேன். நான் நேற்று பைக்லாம் கூட அடிச்சுட்டு போய் ரொம்ப இதாகிடுச்சு. நிறைய பேர் பிடிச்சோம் நாங்களும் வந்து. அது இல்லாமல் நிறைய பசங்க வந்தாங்க, காலேஜ் பசங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வேறு யாரும் வந்த மாதிரி தெரியல. இந்த பக்கம் ஃபுல்லாக ரொம்ப டேமேஜ்ண்ணா. நிறைய வீடு இருக்குது. அது இல்லாமல் பின்னாடி ஒரு வீடு இருக்காங்க, ஃபுல்லாக நல்லா டேமேஜ்ண்ணா. தொடர்ந்து பொதுமக்கள் சொல்வதை நாம் கேட்க முடிகிறது. அதாவது இந்த பகுதியில் மின்சாரம் என்பது 2 தினங்களாக துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்காமல் தொடர்ந்து இருந்து வருகிறது. மேலும் இந்த பகுதியில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரில் பொதுமக்கள், அதாவது இளைஞர்கள் சிலரும் ஆபத்தை உணராமல் மீன் பிடித்து வருவதையும் நம்மால் காண முடிகிறது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் பலர் இந்த பகுதியில் நின்று வரும் நிலையில் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் பாதுகாப்பான முறையில் வாகனங்கள் செல்வதை உறுதி செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது.
பிரதான சாலையா, மக்கள் குடியிருக்கும் குடியிருப்பு பகுதியா, ஏரியா என எதுவும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை பார்க்க முடிகிறது. இந்த துயரிலிருந்து விழுப்புரம் மக்கள் மிக விரைவாக விடுபட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி ஹரி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.